இரண்டாவதாக, இந்த நிந்தை என்பது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கூட இந்த நிந்தைகள் கடந்து சென்றன. எத்தனை ஒரு பரிதாபமான காரியம் அல்லவா? ஆனால் லேவியராகமம் 24 அதிகாரம் 16 இவ்விதமாக கூறுகிறது, கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். ஆம், கர்த்தருடைய நாமம் நிந்திக்கப்பட்டால் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் கூறுகிறது. ஆனால் நடந்தது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இந்த உலகத்திலே வந்த பொழுது அவரை நிந்தித்தார்கள். எத்தனை ஒரு பரிதாபமான உலக மக்களின் நிலை அல்லவா? லூக்கா 18 அதிகாரம் 32 அவர்தாமே இதை முன்னதாக அறிவிக்கிறார். எப்படி எனில், அவர் பிரஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். சங்கீதம் 69:9 கூறப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இதை கூறினார். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனை என்மேல் விழுந்தது. ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஆயத்தப்படுத்தினவராக தம்முடைய அன்பான மக்கள் நிந்தைக்கு நேராக வாழ்ந்தது போல தாமும் கூட தம்மை நிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். லூக்கா 23 அதிகாரம் 11 ஏரோது ராஜா தன் போர் சேவகரோடு அவருக்கு மினுக்கான வஸ்திரத்தை உடுத்தி அவரை நிந்தித்தான் என்று கூறப்பட்டுள்ளது. மத்தேயு 77 அதிகாரம் 44 அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்களும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. மாத்திரமல்ல, பிரதான ஆசாரியர்கள் வேதபாரகர்களும் கூட சேர்ந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிந்தித்தார்கள். ரோமர் 13 அதிகாரம் 3 இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் என்று கூறுகிறார். ஆம், அவர் அவைகளை, அந்த நிந்தைகளை தாமாக வென்று ஏற்றுக்கொண்டார். தாமாக ஏற்றுக்கொண்ட பரிசுத்த கடவுள் இன்றைக்கு கேட்ட வேத வாசிப்பு வசனத்தின்படி, ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நிந்தையை சுமந்து பட்டணத்தில் அல்ல, பட்டணத்துக்கு வெளியே பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு, சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் என்று எபிரேய ஆகியோன் மிக அழகாக கூறுகிறார். நம்முடைய வாழ்விலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடைந்த நிந்தைகளை குறித்து நாம் எண்ணி பார்த்ததுண்டா? யாருக்காக இந்த நிந்தைகள்? யாருக்காக இந்த அடிகள், இந்த பாடுகள், குறிப்பாக நிந்தைகள், பழிச்சொல் யாருக்காக? எனக்காக. என் பாவங்களை மீட்கத்தக்கதாக வந்த ஆண்டவர் எனக்காக. ஆம், அந்த ஏரோது உலக பிரகாரமான அரசனாலும் அவன் போர் சேவகராலும் கூட அறையப்பட்ட கள்ளராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் நிந்திக்கப்பட்டார். எத்தனை பெருந்திரள் கூட்டமான மக்கள் ஆண்டவரை நிந்தித்தார்கள். நிந்தையை சுமந்த ஆண்டவர் கற்பிப்பது என்ன? நாமும் கூட ஆம், அவருடைய நிந்தையை சுமந்துதான் அவருடைய மற்ற ஆசீர்வாதங்களை அல்ல, அல்லது அவருடைய மற்ற மகத்துவமான மகிமையான செயல்பாடுகளை அல்ல, குறிப்பாக வேதவசனம் கூறுகிறது, அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். மூன்றாவதாக, கிறிஸ்துவ வாழ்விலே, நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் மேலான அற்புதமான வாழ்விலே இந்த நிந்தைகள் வரும் பொழுது 2 காரணங்களுக்காக வரக்கூடும். ஒருவேளை அது நாம் உண்மையாலுமே செய்த தவறான செயல்களுக்காக நிந்திக்கப்படக்கூடும். ஆனால் அதை குறித்து நாம்
ஒருவேளை மனமாற்றம் அடைந்தவர்களாக நம் வழியை சீர் செய்யும் மக்களாக ஆண்டவரிடம் பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்களை அறிக்கையிட்டு அந்த நிந்தையை நீக்க செயல்பட வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நிந்திக்கப்பட்டால், கிறிஸ்தவர்கள் என்று நாம் இருப்பதினால் நிந்திக்கப்பட்டால், கிறிஸ்துவுக்காக சாட்சி பகரும் மக்களாக இவர்கள் வாழ்கிறார்கள் என்று நாம் நிந்திக்கப்பட்டால், கிறிஸ்துவுக்காக நாம் எப்பொழுதும் தைரியமாக அவரை மகிமைப்படுத்தும் மக்களாக எந்த விதமான சூழ்நிலையானாலும் சரி ஒன்றுக்கும் அஞ்சாமல் எழுந்து நின்று அவருடைய சித்தப்படி வல்லமையால் நிரப்பப்பட்ட மக்களாக அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நாம் நிந்திக்கப்பட்டால் நாம் எவ்விதமாக செயல்பட வேண்டும்? வேதத்திலே எவ்விதமாக கூறப்பட்டுள்ளது? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் தன்னுடைய பணியை தொடர்ந்த பொழுது அப்போஸ்தலர் 19:9 இதை காணலாம். அந்த எபேசு பட்டண மக்கள் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு அதை குறித்து அதிகமாய் அவர்கள் ஆர்வம் செலுத்தி பின்பற்றிய பொழுது அவிசுவாசிகளாகிய சில மக்கள் அந்த கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ மார்க்கத்தை நிந்தித்தார்கள். அந்த பணி செய்த பவுலை நிந்தித்தார்கள். தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 4:10 எபேசு பட்டண மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது பவுல் அப்போஸ்தலன் இவ்விதமாக கூறுகிறார், இந்த வசனத்தை நிமித்தம் உண்மையான இந்த சத்தியமான வசனங்களை நாங்கள் பிரசங்கிப்பது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம் என்று கூறுகிறார். பிரயாசப்பட்டு பல்விதமான கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலே எபேசு பட்டண மக்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பதோடு மாத்திரமல்ல, அவர்கள் நிந்திக்கும் நிந்தைகளை கூட நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அற்புதமாக கூறுகிறார். பிலிப்பு பட்டணத்தில் பார்ப்போமானால் இதே நிலைதான். 1 தெசலோனிக்கேயர் 2:2 இதை காணலாம். பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். பிலிப்பு பட்டணத்திலும் அதே பாடுகள். கிறிஸ்தவ வாழ்விலே அதுவும் கிறிஸ்துவுக்கு பணியாளர்களாக நாம் இருக்கும் பொழுது நிந்தைகள் அடைகிறோம் என்பது நாம் ஆண்டவருக்காக எழுந்து பிரயாசப்படுகிறோம் என்பதற்கான அத்தாட்சியாகும். எபிரேய ஆகியோன் 10:33 இவ்விதமாக கூறுகிறார், பிரகாசமாக்கப்பட்டிருந்த நாட்களிலே நாங்கள் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள் என்று கூறுகிறார். அந்த எபிரேய விசுவாசிகளுக்கு கூறும் பொழுது நீங்கள் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கையாக்கப்பட்டீர்கள் என்று கூறுகிறார். அதே அதிகாரம் 36 அந்த விசுவாசிகளின் பட்டியலை பார்க்கும் பொழுது வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கிறிஸ்துவ வாழ்வின் மத்தியிலே சாட்சியாக வாழ வேண்டுமானால் இதற்கு நமக்கு ஒரு சிவப்பு கம்பளம் போட்ட ஒரு பாதை எப்பொழுதுமே இருக்காது. நிந்தைகளும் அடிகளும் கட்டுகளும் காவலையும் அனுபவித்தார்கள் என்று அந்த அற்புதமான விசுவாசிகளின் பட்டியலிலே கூறப்பட்டுள்ளது. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் இந்த நிந்தையை குறித்து அற்புதமான ஒரு வசனத்திலே கூறுகிறார். 2 கொரிந்தியர் 12:10 அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று கூறுகிறார். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி அல்லவா! கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அது ஏதோ வெகு எளிதான யாவரும் போற்றி நம்மை புகழ்ந்து தூக்கி கொண்டாடும் ஒரு செயல்பாடு அல்ல. அவ்விதமாக இருக்குமானால் அது கிறிஸ்துவுக்காக செய்யும் பணியும் அல்ல.
கிறிஸ்தவ பணி அல்லது சுவிசேஷ பணி என்றாலே கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு எதிரடையான சொகுசான மேலான எளிதான மிக ஆடம்பரமான ஒரு வாழ்வு இருக்குமானால் அது கிறிஸ்தவ ஊழியமும் அல்ல, அது கிறிஸ்தவ வாழ்வும் அல்ல, கிறிஸ்தவ பணியும் அல்ல. அற்புதமான இந்த சாட்சிகளின் மத்தியிலே மக்கள் ஆண்டவருக்கு பணி செய்தார்கள். நிந்தைகளின் மத்தியிலே அற்புதமாக அவர்கள் பணி செய்தார்கள். பேதுரு அப்போஸ்தலனும் இதை பாக்கியவான்கள் வரிசையிலே வரிசைப்படுத்தி கூறுகிறார். 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஆம், நாம் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டிருப்போமானால் பாக்கியவான்கள். மற்ற காரியங்கள் பாக்கியவான்கள் என்பதற்கான அத்தாட்சி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே லூக்கா 6:22 மிக திட்டவட்டமாக கூறுகிறார், மனுஷகுமார் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிந்தை நாம் அடையும் பொழுது பாக்கியவான்கள் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் அனுதின வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்காக பணி செய்யும் வாழ்க்கையை நாம் சாட்சி பகரும் வாழ்க்கையை நாம் ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்தி இந்த உலகத்திலே உழைக்கும் பிழைக்கும் வாழ்க்கையை நாம் எவ்விதமாக நிந்தையோடு அனுபவிக்கிறோமா அல்லது நிந்தை இல்லாமல் நாம் செயல்படுத்துகிறோமா? மோசே அதை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11:26 அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே சம்பிரமாக ராஜாவை போல வாழ உனக்கு ஆசையா அல்லது தேவ மக்களோடு தேவன் தெரிந்து கொண்ட ஜனத்தோடு பாடுகளை அனுபவிக்க உனக்கு ஆசையா? கிறிஸ்தவனுக்கு இன்றைக்கு வைக்க வேண்டிய சந்திக்க வேண்டிய ஒரு அற்புதமான கேள்வியாகும். ஆசீர்வதிக்கப்பட்ட எளிதான அற்புதமான மேலான மிக சௌகரியமான வாழ்வா அல்லது பாடுகள் மத்தியிலே நிந்தைகள் மத்தியிலே கஷ்டங்கள் மத்தியிலே வழிநடத்தப்படும் ஒரு வாழ்வா? விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு எகிப்தின் பொக்கிஷங்களை அல்லவே அல்ல கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான் என்று எபிரேயர் 11:26 கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இவ்விதமான ஒரு தெரிந்து கொள்ளுதலின் மத்தியிலே ஆண்டவருக்காக எழுந்து செயல்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பானவர், அற்புதமான ஆண்டவர், மேலான ஆண்டவர், கிருபையுள்ள ஆண்டவர். நம்மிலே கூறப்படும் ஒரு சில நிந்தைகளை கூட நம்மால் பொறுக்க இயலவில்லை. ஆண்டவருக்காக நிந்தை பாடுவதை நாம் ஒருவேளை தவிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக நாம் பணி செய்யும் பொழுது நமக்கு எல்லாமே மிக சௌகரியமாக எதிர்ப்பாளர்கள் இல்லாத ஒரு நிலையிலே அல்லது வரவேற்கும் ஒரு நிலையிலே செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கும் மக்களாக, வாஞ்சிக்கும் மக்களாக, ஊழியம் செய்யும் மக்களாக காணப்படுவோமானால் அது சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாகும். நாம் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ என்று சந்தேகப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நம்மை தள்ளும் ஒரு காரியமாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிந்தைகள் அடையும் பொழுது நாம் எவ்விதமாக செயல்படுகிறோம்? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாயிருக்கிறீர்கள் என்று 1 பேதுரு 4:14 கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை இப்பொழுதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன பதில் சொல்ல ஆயத்தமாயிருக்கிறோம்? மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி
உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும் பொழுது நீங்கள் பாக்கியவான்கள் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறுகிறார். மாறான ஒரு சூழ்நிலையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போமானால், அல்லது அவ்விதமான சூழ்நிலைக்காக நாம் வாஞ்சித்து காத்திருப்போமானால் ஒரு காலமும் அது வராது. நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மத்தேயு 5:44 மிக திட்டவட்டமாக கூறுகிறார். நிந்திக்கிறவர்களை சபிக்க சொல்லவில்லை, நிந்திக்கிறவர்களை தண்டிக்க சொல்லவில்லை, நிந்திக்கிறவர்களை எடுத்து போட சொல்லவில்லை. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு இக்கட்டான காலத்திலே இருக்கிறோம் என்று ஒருவேளை அநேக முறை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தவறு. காலாகாலமாக ஒவ்வொரு காலங்களிலும் இதே இக்கட்டான சூழ்நிலையில் அற்புதமாக கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த மக்கள் நிந்தையை சகித்தார்கள். நாம் நிந்தையை சமிக்க ஆயத்தமா? அவருடைய நிந்தையை சுமந்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே புறப்பட்டு போக நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாரானால், நிந்தையை சகித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பாமானால் நமக்காக அவர் செயல்படும் ஆண்டவராக, குறிப்பாக அந்த நிந்தையை நாம் சுமக்கத்தக்கதான பலன் அளிக்கும் ஆண்டவராக, நிந்தையை நாம் ஏற்றுக்கொண்டு உலகத்துக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் என்று அவர் வெளிப்படுத்தத்தக்க வல்லமையை வெளிப்படுத்தும் மக்களாக, நிந்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் அடையும் நிந்தையின் மூலமாக அவருடைய மகிமையை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தும் மக்களாக இருக்கத்தக்கதாக நாம் அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு கிருபை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பினாலோ விரும்பாத ஒரு சூழலிலோ நாம் நிந்தைகளை சந்திப்போமானால் ஆராய்ந்து பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். அது நம்முடைய தவறான செயல்களுக்காக இருக்குமானால் திருந்தி நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நிந்தை என்றால் அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான அது தருணம் என நம்மை அர்ப்பணித்து அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த மேலான கிருபையை நம் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வாராக. ஆமேன். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவை, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நிந்தையை எங்களுக்காக சகித்தவரே, நாங்களும் கூட இந்த உலகத்திலே வாழும் வாழ்விலே உமக்காக நிந்தைகளை சகிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கனம் மகிமை நீரே ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதமணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே. ஆமேன்.